लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர்வேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 23வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளை ஐயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியுடைய 20வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் பிரான் பட்டர் தூய பெற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சே திருவந்தாதி 100 கலித்துறையே என்ற தனியன். 20வது பாசுரம். மதி ஆதவன் கதிர் நின்மினி போல் ஒளிர் வைகுந்தம் தாமதியாது அவன் தர வாழ்ந்திருப்பீர். வடவேங்கடவன் மதியாத வன்கடத்துள் தயிர்வாய் வைத்த மாயபிரான் மதியாதவன் உரம் கீண்டான் கழல் சென்னி வைத்திருக்குமே. இதிலே முதல் வார்த்தைகளை பார்த்தால் மதியாதவன் என்று வருகிறது. 2வதிலே வருகிற போது தாமதியாது என்பதை தாவை விட்டு மதியாது என்கிற வருது. 3வது வரியிலே மதியாதவன் கடத்துள் என்று வருகிறது. 4வதிலே மதியாதவன் என்று வருகிறது. முதலிலே வருவது மதியாதவன் கதிர்மினி என்றால் சூரியனும் சந்திரனும் மின்மினி பூச்சி போல ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமான வைகுந்தத்தை அவன் தரப்போகிறான். எப்படி தருவான் என்றால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பதனால் நம்முடைய இறுதி நாளில் நமக்கு தாமதிக்காமல் என்று வருகிற தாமதியாது அவன் தர வாழ்ந்திருப்பீர் என்றால் அவன் தாமதம் இல்லாமல் நமக்கு வைகுந்தம் தருவாரி வாழ்வோம். இப்படி வைகுண்ட வடவேங்கடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி என்று சொல்கிறார். அவன்தான் மதியாதவன் கடத்துள் என்றால் கடையாத தயிர் வைத்திருந்த பானைக்குள் வாயை வைத்து கையை வைத்து தயிரை உண்ட மாயபிரானான கண்ணன். அவனே தன்னை மதிக்காத இரண்ய கசுபுவினுடைய மார்பினை தன்னுடைய நகத்தால் கிழித்தெறிந்தவன். அப்படிப்பட்ட பெருமாளை வணங்குவோம். அவனே வேங்கடமலையிலே இருக்கின்றான். அப்படி அவனை வணங்கினால் நமக்கு தாமதமின்றி வைகுந்தம் தருவான். அவன் வைகுண்டம் தருகிற அளவுக்கு நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். மதியாதவன் கதிர்மினி போல் ஒளிர வைகுந்தம் தாமதியாது அவன் தர வாழ்ந்திருப்பீர். வடவேங்கடவன் மதியாதவன் கடத்துள் தயிர்வாய் வைத்த மாயபிரான் மதியாதவன் உரம் கீண்டான் கழல் சென்னி வைத்திருமே. வேங்கடமலையில் நின்று கொண்டிருக்கிற இரண்யகசுபுவை கொன்ற நரசிம்மனாக கண்ணாவதார காலத்திலே தயிர் உண்ட வாயனாக பானை தயிரை கடையாத தயிரை உண்ட மாதவனாக கண்ணனாக இருக்கிறவன் தான் இந்த வேங்கடமலையிலே நிற்கின்றான். சூரியனும் சந்திரனும் முடியுமாறு இருக்கக்கூடிய வைகுந்தத்தை உனக்கு தரவன் காத்து கொண்டிருக்கிறான். எனவே அவன் தாமதிக்காமல் உனக்கு வைகுந்தம் தர நீ அவன் தாளையை அடிபணிவாய் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்தியாப்தனா வா பிரகதேசுவாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.